Hello friends, இந்த வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து எப்படி படிக்கிறது, எப்படி எக்ஸாமில் அதை அப்ளை பண்ணுறது, எந்தெந்த லெசன் படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், எதெல்லாம் சம் லெசன், தியரி லெசன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இந்த டேக்ஸுங்கிற சப்ஜெக்டை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு கிளியராக கொடுக்கும். எப்படி படிக்கணும், எந்தெந்த லெசனை படிக்கணும், எந்தெந்த பர்டிகுலர் லெசனை வந்து படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும், அந்த மெத்தட் எப்படி, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸை வந்து இவங்க வந்து சிலபஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா பேசிக்ஸ் 10%, ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் 70%, டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து 20%. ஓகே, இப்போ நான் இதில் பேஸாக சொல்லிடுறேன். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கங்கிறதையும் சொல்லிடுறேன், நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதையும் சொல்லிடுறேன். எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா லாஸ்ட்டு 20% வந்து விட்டுறாங்க, அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஜஸ்ட்டு 20 தானே, நம்ம 80 ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டை விட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 பார்ட்டை மட்டும் படிக்கிறாங்க. அது வந்து அவங்க பண்ணுற ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. பிகாஸ் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் லெசன் செகண்ட் லெசன் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு எக்ஸாம் பாயிண்டில் சொல்கிறேன், நான் எதுவுமே ப்ராக்டிக்கலாக சொல்லலை. ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து செகண்ட் லெசன் இம்பார்ட்டண்ட் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம எக்ஸாம் நெருங்கிடுச்சு. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்டில் பார்த்தாகணும். எக்ஸாம் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில் ஒரு லெசனை நம்ம அவாய்ட் பண்ணோன்னா இந்த 20 லெசன்ஸை வந்து இந்த 20% ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பேசிக்ஸ் 10% வந்து நம்ம கிளியர் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அதுதான் வந்து இன்கம் டேக்ஸோட இன்ட்ரடக்ஷன், அதை கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் பார்ட் வந்து இந்த 70%ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 5 ஹெட்டு, எல்லாமே வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, 5 ஹெட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த 5 ஹெட்டோட டோட்டல் செட் ஆஃப் சொல்லியிருப்பாங்க, டிடக்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணோம். டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் டிடிஎஸ் டிசிஎஸ்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். டிடிஎஸ் டிசிஎஸ்லாம் இந்த தேர்ட் பார்ட்டில் வந்துடும். இந்த பார்ட்டில் வந்து நமக்கு அல்டிமேட்டாக டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த பார்ட்டில் நம்ம 70% ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லை. கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஏற்கனவே பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா டைம் பத்தாது. இனிமேல் பார்க்குறவங்களுக்கு வந்து டைம் பத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து சொல்ல போகிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுதான் வந்து நமக்கான ஸ்ட்ரக்சரு. இதில் நான் ஸ்டடி நோட் வைஸே சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸு இதை தரோ பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு 1 வேர்ட், எக்கச்சக்கமாக 4-5 1 வேர்டு இதுலேருந்து கேட்பாங்க. ரொம்ப ஈஸி, மொத்தமே 20 பக்கமோ என்னமோ தான் இருக்குது, எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 1 வேர்ட் பார்ட்டை கிளியராக தரோ பண்ணிடுங்க. அடுத்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லெசனை ஒரு பர்சன் அவாய்ட் பண்ணவே கூடாது. பிகாஸ் ஒரு இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான செக்ஷனே இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான். இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரியாமல் ஒரு பர்சனுக்கு இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கா இல்லையானே தெரியாது. அது மட்டும் கிடையாது, இது ஜென்ரல் பாயிண்ட்டு. எக்ஸாம் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட நீங்கள் பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஃபஸ்ட் செம்மோ செகண்ட் செம்மோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் வரும். ஸோ இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று டே வைஸ் வந்து கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறது. செகண்ட் ஒன் வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ரெண்டுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். அதனால் இந்த லெசன் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் சம் கேட்பாங்க, இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன். பிகாஸ் இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படிங்கிற லெசன் வந்து ரொம்ப சின்ன லெசன் தான், மொத்தமே 5-6 பக்கம் தான் இந்த லெசனே. ஆனால் இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம்லேருந்து ஒரு சம் கேட்டுடுறாங்க. ஸோ 4 பக்கத்தை நீங்கள் படித்தாலே வந்து ஈஸியாக வந்து ஒரு சம் அட்டன் பண்ணிடக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த லெசன்லாம் எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பொதுவாக சின்ன லெசன் தானே, மார்க் ரொம்ப வராதுன்னு நினச்சி விட்டுடுறாங்க. இதுக்கு பதிலாக வந்து பின்னாடி பிஸ்னஸ் இன்கம் பிஜிபிபின்னு ஒரு ஹெட் இருக்குது. அந்த ஹெட்டை நம்ம எடுத்தோன்னா ஈஸி தான், டஃப் கிடையாது. ஆனால் அது வந்து நமக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். மார்க் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக படித்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தான் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ நம்ம இந்த லெசனை ஈஸியாக நம்ம படித்து முடிச்சிடலாம். 4th லெசன் தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறேங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த 4th லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பின்னாடி படிக்க போகிற எல்லா லெசன்லேயுமே சில இடத்துல நீங்கள் எக்ஸம்ட்டுங்கிற வேர்டு பார்ப்பீங்க. அந்த இன்கம் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு லிஸ்ட்டாக இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படினாலும் பின்னாடி வரப்போகிற லெசனில் படிச்சிருவீங்க. அப்படிங்கும்போது இந்த லெசன் நீங்கள் தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்டர் ஹெட் சேலரி, இது கண்டிப்பாக படித்தாகணும். இதில் இருக்கிற தனித்தனி அவ்வளோ ப்ரொவிஷன்ஸுக்குமே நான் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு கன்சால்டேட்டட் சம்மும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான லெசன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்த்தா பத்தாது,
பார்த்துட்டு புக்கில் இருக்க சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுவே மோர் தென் எனஃப் ஃபார் எக்ஸாம். அதுக்கு மேலே நீங்கள் வேறு எந்த லெக்சர்ஸும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இதுவும் படித்தாகணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன், ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய லெசன். ஸோ இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு வந்து பேஜஸும் கம்மி தான், 25 பேஜஸும் என்னமோ தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய சம் எக்ஸாமில் வந்துடுது. ஸோ இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதை ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஜிபிபி, இந்த லெசன் நான் படிக்கலை. ஆக்சுவலாக நான் படிக்கக்கூடாதுன்னு யாரையுமே சொல்ல மாட்டேன், படித்தவங்க படிச்சுக்கோங்க. ஆனால் இந்த பிஜிபிபியை நம்ம அவாய்ட் பண்ணாலும் கண்டிப்பாக எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு அந்தளவுக்கு சாய்ஸஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிஜிபிபி லெசனை வந்து ஏற்கனவே படித்தவங்க தரவு பண்ணிக்கோங்க. வீடியோஸும் போட்டிருக்கேன், பிரச்சனை இல்லை. ஆனால் புதுசாக படிக்கிறவங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட்டில் ஈஸியாக கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லெசனை அவாய்ட் பண்ணிடுங்க. எப்படினாலும் நீங்கள் ஃபைனலில் படிச்சிடலாம். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த லெசனை நான் படிக்கலை, அவாய்ட் பண்ணிட்டேன். படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் அண்டர் கேபிட்டல் கெயின், இந்த கேபிட்டல் கெயின் லெசன் கண்டிப்பாக படித்தாகணும். பிஜிபிபி நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக கேபிட்டல் கெயின் படித்தாகணும், வேறு வழி இல்லை. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி, இதுக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்கம் அண்டர் ஹெட் அதர் சோர்ஸ், இது வந்து ஒரு தனி ஹெட்டுனே சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த 4 ஹெட்டில் நம்ம போடாத எல்லாமே இந்த ஹெட்டில் வந்துடும். அப்படிங்கும்போது இந்த ஹெட்டுக்கு நம்ம தனியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இது படித்தாகணும். அப்புறம் கிளப்பிங் படித்தாகணும். செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் கண்டிப்பாக படித்தாகணும். இது வந்து டபுள் இம்பார்ட்டன்ட் கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் கண்டிப்பாக ஒரு சம் வரும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பேப்பர் இது. இந்த சம், இந்த செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டுக்கு ஒரு சம் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் கான்செப்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போதும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. இது படித்தாகணும். நெக்ஸ்ட்டு டிடக்ஷன்ஸ் கண்டிப்பாக படித்தாகணும். ஏன்னா டிடக்ஷன் தான் வந்து அல்டிமேட்டாக வந்து அல்டிமேட்டாக எவ்வளோ டேக்ஸ் கட்ட போகிறோங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு டூல். ஸோ இந்த டிடக்ஷன்ஸ் நம்ம படித்தாகணும். இதில் வந்து ஐடி, இந்த 80 ஐஏ ஐபி ஐசி இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டாங்க, அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து இந்த இது வரைக்கும் ஐஇ வரைக்கும் வந்து மேக்ஸிமம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஸோ தெரிகிறவங்க பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. வந்துடும் அப்படிங்கிற பயம் இருக்க தேவையில்லை. இது அவுட் ஆஃப் சிலபஸ் தூக்கிட்டாங்க. ரிபேட் அண்ட் ரிலீஃப் இனிமேல் கிடையாது, சிலபஸில் இல்லை. ஸோ தூக்கியாச்சு. அசஸ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் பர்சன் தேவையே இல்லை. நம்ம வந்து இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் பர்சனை இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா புது சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய இது அது. ஸோ அந்த அசஸ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் பர்சன் படிக்க தேவையில்லை, கண்டிப்பாக ஃபைனலில் வந்துடும். ஸோ அதில் படிச்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட்டில் இதை நம்ம அவாய்ட் பண்ணாலும் நம்மளால் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்ல வர விஷயம். இப்போ இந்த 20 மார்க்ஸ்க்கு வருவோம். எல்லாரும் விடக்கூடிய 20 மார்க்ஸ்க்கு காரணம் என்னென்னா, முன்னாடி வந்து நம்ம பிஜிபிபியை அவங்க அங்கே விட்டதுனால தான் அங்கே படித்ததுனால தான் டிடிஎஸ் இந்த இதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எல்லோரும் எப்படின்னு தெரில. ஆனால் நம்ம வந்து அந்த பிஜிபிபிங்கிற அவ்வளோ பெரிய சாப்டர் வந்து நமக்கு தேவை, இந்த எக்ஸாம் பாயிண்டில் முக்கியம் இல்லை. ஸோ அப்படி ஒரு சாப்டர் விட்டுட்டு டிடிஎஸ் ஜஸ்ட்டு வந்து இந்த செக்ஷன்ஸையும் அதில் கொடுக்குற த்ரெஷோல்ட் லிமிட்டையும் மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணிட்டாலே போதும், எக்ஸாமில் கொடுக்குற கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக இந்த இதில் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த டிடிஎஸ் அப்புறம் டிசிஎஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் இந்த 3 லெசனையும் படிச்சிருங்க. 3மே வந்து கிட்டத்தட்ட 10 பக்கம் கூட வராது, 3 சேர்த்தே. டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து புக்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் படிக்க தேவையில்லை. டிடிஎஸ்க்கான சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த சார்ட்டை நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த சார்ட்டில் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் படித்தா போதும், அதுக்கு மேலே வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. அப்புறம் கண்டிப்பாக நம்ம முன்னாடி பிஜிபிபி அசஸ்மெண்ட் அவாய்ட் பண்ணதுனால ரிட்டன் அண்ட் பேன், அப்புறம் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், ஐசிடிஎஸ், இது 3மே 100% தியரி பார்ட். இந்த தியரி பார்ட்டை படிச்சிட்டோன்னா நம்மளோட லாஸ்ட் 15 மார்க் கொஸ்டினை அட்டன் பண்ணிட முடியும். இதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம இந்த பார்ட்டை படிக்கலைன்னா ஒரு 15 மார்க் பிஜிபிபி சம் அட்டன் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த 15 மார்க்கில் தியரியை அட்டன் பண்ணிட்டோன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். முக்கியமாக இந்த தியரியை படிச்சிட்டோன்னா 8th கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 3 தியரி எழுத சொல்லுவாங்க. அதில் எல்லாமே இந்த 3 லெசன்லேருந்து தான் கேட்பாங்க, அதை எடுத்து எழுதிட முடியும். அதுக்காண்டி தான் இந்த 3 லெசன் நம்ம படிக்க போகிறோம். இதுதான் இன்கம் டேக்ஸ் படிக்கிற மெத்தட், என்னோட மெத்தட் என்னன்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.